ஆன்மீகத்திலும் சித்தர் நெறியிலும் 12 வருட காலம் ஒரு மாமாங்கம் தவம் செய்வது என்பது ஏதோ ஒரு தற்செயலான எண்கள் கணக்கல்ல. இதற்கு பின்னால் ஆழமான அறிவியல், வானியல் மற்றும் உடலியல் ரீதியான காரணங்கள் இருக்கின்றன. சித்தர்கள் மற்றும் தவவாதிகள் இந்த 12 வருட கால அளவை முதன்மையாக கருதுவதற்கு பின்னுள்ள ரகசியங்கள் இதோ. உடலியல் மாற்றம், செல்லுலர் ரிஜெனரேஷன். நவீன அறிவியலின்படி நம் உடலில் உள்ள செல்கள் தொடர்ந்து அழிந்து புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் எலும்புகள், மூளை மற்றும் உடலின் ஆழமான திசுக்கள் உட்பட ஒட்டுமொத்த உடலின் அனைத்து செல்களும் முற்றிலும் ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு ஒரு புதிய உடல் உருவாவதற்கு தோராயமாக 7 முதல் 12 ஆண்டுகள் ஆகும். சித்த மருத்துவத்தின்படி ஒரு நபர் 12 ஆண்டுகள் தொடர்ந்து பிராணாயாமம், தியானம் மற்றும் தவ ஒழுக்கத்தில் இருக்கும்போது அவருடைய பழைய பௌதிக உடல் மாறி விந்து நாதம் கட்டுப்பட்டு உடல் அணுக்கள் அனைத்தும் சுத்தமடைந்து பிரகாசமடைகின்றன. இதையே காயகல்ப நிலைக்கான தொடக்கமாக கருதுகிறார்கள். வானியல் மற்றும் பிரபஞ்ச சுழற்சி, காஸ்மிக் சைக்கிள். நமது உடலும் பிரபஞ்சமும் பிரிக்க முடியாதவை என்பது சித்தர் வாக்கு. அண்டத்தில் உள்ளதே பிண்டம். வியாழன் கோளின் சுழற்சி. நவகிரகங்களில் குரு, வியாழன் கிரகம், சூரியனை முழுமையாக ஒரு முறை சுற்றி வர 12 ஆண்டுகள் 11.86 ஆண்டுகள் ஆகிறது. குருவை ஞானகாரகன், அறிவையும் ஆன்மீகத்தையும் தருபவர் என்று அழைப்பார்கள். எனவே ஒரு முழு குரு சுழற்சி காலம் முழுவதும் ஒருவர் தவத்தில் இருக்கும்போது பிரபஞ்சத்தின் ஞான ஆற்றல் அவருக்கு முழுமையாக கிடைக்கிறது. சூரிய கரும்புள்ளி சுழற்சி, சோலார் சைக்கிள். சூரியனின் காந்த ஆற்றல் மாறுபாடும் சூரிய கரும்புள்ளிகளின் சுழற்சியும் கூட தோராயமாக 11 முதல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு சுழற்சியை நிறைவு செய்கிறது. இந்த காந்தப்புல மாற்றம் மனிதனின் தியான ஆற்றலை பாதிக்க வல்லது. குணங்களின் மாற்றம் மற்றும் பழக்க வழக்கம், ஹேபிட் டு கேரக்டர். பொதுவாக ஒரு சிறிய பழக்கம் நம் மனதில் 21 நாட்கள் அல்லது ஒரு மண்டலம் 48 நாட்கள் தேவைப்படும். அதுவே நம்முடைய ஆழ்மன பதிவாக சாம்ஸ்காரா மாறி தலைமுறையாக வந்த கர்மாக்கள் கரைய வேண்டுமானால் அந்த ஒழுக்கத்தில் நீண்ட காலம் நிலைத்திருக்க வேண்டும். 12 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு நபர் ஒரே சிந்தனையில் தவத்தில் வாழும்போது அவருடைய பழைய குணங்கள், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் முற்றிலுமாக அழிந்து தவமே அவரது இயல்பாக மாறிவிடுகிறது. இந்த நிலையை அடைந்த பிறகே அவருக்கு சித்தி அல்லது ஆன்மீக பேறுகள் கைவருகின்றன. காலக்கணக்கு, மாமாங்கம். தமிழ் கலாச்சாரத்திலும் ஜோதிடத்திலும் 12 ஆண்டுகள் கொண்ட காலத்தை ஒரு மாமாங்கம் என்று அழைப்பார்கள். கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாசிமகம் பெருவிழா, மகாமகம் கொண்டாடுவதன் பின்னணியும் இதுதான். இந்த 12 ஆண்டு நிறைவில் பிரபஞ்ச ஆற்றல் பூமியில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் மிக அதிகமாக இருக்கும் என்பது நம்பிக்கை. சுருக்கமாக சொன்னால் 12 வருட தவம் என்பது வெறும் கால கணக்கல்ல. அது மனித உடல், மனம் மற்றும் பிரபஞ்ச ஆற்றல் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இணைந்து மனிதனை மனிதாதீத நிலைக்கு, சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட் உயர்த்தும் ஒரு முழுமையான மாற்றத்திற்கான சுழற்சி காலம் ஆகும். தூய தமிழ் சொல்லழகோடும் கவித்துவ நயத்தோடும் உங்களுக்காக ஒரு கவிதை. வானின் சுழற்சியும் உடலின் மாற்றமும் ஒன்றாக இணையும் காலக்கணக்கு. ஊனின் அணுக்கள் ஒளிமயமாகி உள்ள கசடுகள் உருகும் கணக்கு. 12 ஆண்டுகள் பாரினில் தவம் இருந்தால் எண்ணிய எண்ணங்கள் யாவும் கைகூடும். மண்ணின் மனிதனும் விண்ணின் ஒளியாவான். சித்தரின் சித்தியும் சீராய் நிலை பெறும். ஆழ்ந்த அமைதியில் ஆன்மா விழித்திட, ஆயுள் கடந்து அறிவொளி வீசிட காலச்சக்கரத்தின் ரகசிய பாதை இது. ஞானக்கடலில் கரையும் பேரன்பிது. சித்தர்கள் தவத்திற்காக பெருநகரங்களையும் மக்கள் வாழும் ஊர்களையும் விடுத்து அடர்ந்த காடுகளையும் மலைகளையும் தேடிச் சென்றதன் பின்னணியில் மிக ஆழமான ஆன்மீக, அறிவியல் மற்றும் இயற்கை ரகசியங்கள் உள்ளன. இயற்கையின் ஐம்பூத சமநிலை, காஸ்மிக் ஹார்மனி. அண்டத்தில் உள்ளதே பிண்டம் என்பது சித்தர் நெறி. காடுகளில் மட்டுமே நிலம், நீர், நெருப்பு, சூரிய ஒளி, காற்று, ஆகாயம் ஆகிய 5 பெருபூதங்களும் அவற்றின் தூய்மையான இயல்பான நிலையில் இருக்கின்றன. தூய பிராணவாயு அடர்ந்த மரங்கள் நிறைந்த காடுகளில் பிராண ஆற்றல், உயிர்வழி மிக அதிகமாக இருக்கும். சித்தர்கள் செய்யும் வாசி யோகத்திற்கு மூச்சு பயிற்சி இத்தகைய தூய்மையான காற்று இன்றியமையாதது. இயற்கை அதிர்வுகள். காடுகளில் மனிதர்களின் எண்ண அலைகளால் ஏற்படும் மாசு இருப்பதில்லை. மரங்களின் அசைவு, பறவைகளின் ஒலி, ஓடும் நீரின் நாதம் ஆகியவை மனதை எளிதில் ஒருமுகப்படுத்த உதவும் இயற்கை மந்திரங்களாக செயல்படுகின்றன. நகரங்களில் வாழும்போது மனித மனம் எப்போதும் பரபரப்பாகவும் உலகியல் சார்ந்த ஆசைகளிலும் மூழ்கியிருக்கும். ஆனால் காட்டின் அமைதி மனித மூளையின் அலைகளை மாற்றி ஆழ்ந்த தியானத்திற்குரிய அமைதி நிலைக்கு, ஆல்பா நிலை கொண்டு செல்கிறது. 12 ஆண்டுகள் என்பது ஒரு மனிதனின் ஆழ்மன பதிவுகள் முற்றிலுமாக அழிந்து புதியதொரு ஞான நிலை உருவாவதற்கான கால அளவு. இந்த நீண்ட காலத்தில் எந்த ஒரு உலகியல் சலனமும் கண்ணிலோ கருத்திலோ படாமல் இருக்கவே அவர்கள் காட்டை தேர்ந்தெடுத்தனர். நெடுங்காலம் பசி, தாகம், உறக்கமின்றி தவம் செய்வதற்கு உடலை வஜ்ர உடலாக, இரும்பு உடலாக மாற்ற வேண்டியது அவசியம். இதற்கான காயகல்ப மூலிகைகளும் அபூர்வ கிழங்குகளும் மருத்துவ குணமிக்க சுனை நீரும் காடுகளிலும் மலைகளிலும் மட்டுமே கிடைக்கின்றன.
தவத்தின் போது ஏற்படும் உடல் வெப்பத்தை தணிப்பதற்கும் உடலின் அணுக்களை புதுப்பிப்பதற்கும் இந்த மூலிகைகளே சித்தர்களுக்கு பெருந்துணையாக இருந்தன. நமது முன்னோர்கள் பல்லுயிர் வாழும் அடர்ந்த காடுகளையும் உயரமான மலைகளையும் புவிக்காந்த ஆற்றல் அதிகம் நிறைந்த இடங்களாக கண்டறிந்தனர். குறிப்பாக சதுரகிரி, கொல்லிமலை, பொதிகை மலை போன்ற இடங்களில் பிரபஞ்ச ஆற்றல் பூமியை நோக்கி அதிகமாக ஈர்க்கப்படும். இத்தகைய இடங்களில் அமர்ந்து 12 ஆண்டுகள் தவம் செய்யும் போது பிரபஞ்சத்தின் பேரறிவு, காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் மிக வேகமாகவும் எளிதாகவும் சித்தர்களின் மூளைச்செல்களில் ஊடுருவி அவர்களுக்கு அட்டமா சித்திகளையும் 8 வகையான ஆன்மீக ஆற்றல்கள் வழங்குகிறது. சுருக்கமாக, ஊருக்குள் இருந்தால் உலகியல் பந்தமும் உறவுகளின் பாசமும் மனிதர்களின் எதிர்மறை எண்ணங்களும் தவத்தை கலைத்துவிடும். காடு என்பது வெறும் மரங்களின் கூட்டமல்ல, அது சித்தர்களின் உடலையும் ஆன்மாவையும் பிரபஞ்சத்தோடு இணைக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஞானப்பள்ளி. அங்குதான் 12 ஆண்டுகால பயிற்சி நிறைவடைந்து சித்தி எனும் பெருநிலை கைவருகிறது. சித்த மருத்துவ மற்றும் யோக நெறிமுறைகளின்படி காடுகளில் தவம் புரியும் சித்தர்களின் 12 ஆண்டுகால தொடர் தவத்தில் உடலிலும் ஆன்மாவிலும் ஏற்படும் மாற்றங்கள் மிகவும் நுட்பமானவை. இதனை காயகல்ப சித்தி மற்றும் குண்டலினி யோக மாற்றங்களின் அடிப்படையில் விவரிக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் அவர்களின் சரீரத்தில் ஏற்படும் உடலியல் மற்றும் ஆன்மீக முன்னேற்றங்களின் தொகுப்பு இதோ. 1 முதல் 3 ஆண்டுகள். தூய்மைப்படுத்துதல், பிசிக்கல் பியூரிபிகேஷன். முதல் ஆண்டு உடலின் புற தூய்மை மற்றும் பக்குவம் தொடங்கும். காற்றில் உள்ள பிராண வாயுவை சீராக உட்கொள்வதால் பிராணாயாமம், இரத்த ஓட்டம் சீராகி உடலில் உள்ள நச்சுக்கள், டாக்ஸின்ஸ் வெளியேற தொடங்கும். 2ஆம் ஆண்டு செரிமான மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம் அமைதி பெறும். பசி, தாகம் போன்ற உடலின் இயல்பான தேவைகள் சித்தர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வர தொடங்கும். 3ஆம் ஆண்டு தோலின் நிறம் மாற தொடங்கும். முகத்தில் ஒருவித பொலிவு, தேஜஸ் உண்டாகும். உடலில் உள்ள அசுத்த நீர் மற்றும் கொழுப்புகள் கரைந்து உடல் லேசாகும். 4 முதல் 6 ஆண்டுகள். உள் உறுப்புகள் பலம் பெறுதல், இன்டர்னல் மெட்டமார்போசிஸ். 4ஆம் ஆண்டு நாடிகள் தூய்மை பெறும். உடலில் உள்ள 72,000 நாடிகளும் சுத்தமடைவதால் மூச்சு காற்றின் வேகம் குறையும். சாதாரண மனிதனை விட மிக குறைவான மூச்சு இவர்களுக்கு தேவைப்படும். 5ஆம் ஆண்டு சுரப்பிகளின் மாற்றம். மூளையில் உள்ள பிட்யூட்டரி மற்றும் பீனியல் சுரப்பிகள் அதிக விழிப்புணர்வு பெற்று ஒருவித அமைதி தரும் ஹார்மோன்களை சுரக்கத் தொடங்கும். 6ஆம் ஆண்டு எலும்புகளும் தசைநார்களும் வஜ்ரம் பாயும் உறுதியாகும். காட்டில் உள்ள குளிர், மழை, வெயில் போன்ற கால சூழ்நிலைகள் உடலை பாதிக்காத அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உச்சத்தை அடையும். 7 முதல் 9 ஆண்டுகள். பிராண சித்தி மற்றும் பஞ்சபூத கட்டுப்பாடு, பிராணிக் மாஸ்டரி. 7ஆம் ஆண்டு மூளையின் செல்கள் புதுப்பிக்கப்படும். விந்து நாடி ஊர்தமுகமாக செயல்பட்டு அது ஓஜஸ் என்னும் ஆன்மீக ஆற்றலாக மாறி மூளையை அடையும். இதனால் நினைவாற்றல் மற்றும் ஞானம் பெருகும். 8ஆம் ஆண்டு உடலின் வெப்பநிலை மாறும். சித்தர்களின் உடலில் இருந்து ஒருவித பிரத்யேக நறுமணம், மூலிகை அல்லது தாமரை வாசம் வீசத் தொடங்கும். காட்டில் உள்ள விலங்குகள் இவர்களின் சாந்த குணத்தால் ஈர்க்கப்பட்டு இவர்களுக்கு தீங்கு செய்யாமல் உலா வரும். 9ஆம் ஆண்டு நரை, திரை, மூப்பு, முதுமை போன்ற உடல் மாற்றங்கள் தடுத்து நிறுத்தப்படும். நரைத்த முடி கருப்பாவதும் சுருங்கிய தோல் இளமையாவதும் இந்த காலகட்டத்தில்தான் சாத்தியமாகும். 10 முதல் 12 ஆண்டுகள். காயசித்தி மற்றும் ஆன்மீக உச்சம், டிரான்ஸ்பர்மேஷன் இன்டு லைட். 10ஆம் ஆண்டு உடலில் உள்ள 7 சக்கரங்களும் மூலாதாரம் முதல் சகசிராரம் வரை முழுமையாக விழிப்படைந்து குண்டலினி சக்தி உச்சத்தை அடையும். உடலின் அணுக்கள் ஒளிரத் தொடங்கும். 11ஆம் ஆண்டு அட்டமா சித்திகள் எனப்படும் அனிமா, மகிமா போன்ற சித்துக்கள் கைவரப்பெறும். உடலின் எடை கட்டுப்பாடு இவர்களின் வசமாவதால் காற்றில் மிதப்பது போன்ற நிலைகளுக்கான உடல் பக்குவம் உண்டாகும். 12ஆம் ஆண்டு காயகல்ப சித்தி. 12 ஆண்டுகால தவத்தின் முடிவில் ஊனடம்பு மறைந்து அது ஒளிரும் ஒளி உடம்பாக டிவினைஸ்ட் பாடி மாறும். மரணத்தை வென்ற பெருவாழ்வு அல்லது ஜீவமுக்தி நிலை சித்திக்கும். நரைதிரை மாற்றி நமனை உதைத்து உரைதிரை அற்றதோர் உத்தம யோகம். திருமூலர், திருமந்திரம். சித்தர்களின் தவம் என்பது வெறும் அமர்ந்திருப்பது அல்ல, அது உடலின் ஒவ்வொரு அணுவிலும் உள்ள பஞ்சபூதங்களை மாற்றி அமைக்கும் ஒரு உன்னதமான அறிவியல் செயல்முறையாகும். 12 ஆண்டுகால தவத்தை பூர்த்தி செய்த சித்தர்கள் சாதாரண மனித நிலையை தாண்டி ஜீவன் முக்தர், உயிரோடு இருக்கும் போதே முக்தி அடைந்தவர் என்ற உன்னத நிலையை அடைகிறார்கள். இந்த நிலைக்கு பிறகு அவர்களின் செயல்பாடுகள் நாம் காணும் உலகியல் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு பிரபஞ்சத்தோடு ஒன்றிவிடுகிறது. உலக நலன் சார்ந்த வழிகாட்டுதல், லோக கல்யாணம். தவம் முடிந்ததும் அவர்கள் தனிமையில் மறைந்து விடுவதில்லை. ஞானத்தை தேடி வரும் தகுதியான சீடர்களுக்கு குருவாக இருந்து வாழ்க்கையின் ரகசியங்களையும் பிரபஞ்ச ரகசியங்களையும் போதிக்கிறார்கள். சித்த மருத்துவத்தின் நுணுக்கங்கள், மந்திரங்கள் மற்றும் வாழ்வியல் கலைகளை உலகிற்கு வழங்கி துன்பத்தில் இருப்பவர்களின் துயர் துடைக்கிறார்கள். அட்டமா சித்திகளில் ஒன்றான மகிமா மற்றும் அனிமா போன்ற சித்துக்கள் கைவரப்பெற்றதால் அவர்கள் ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்துவார்கள்.
இது சித்தர்களின் சூட்சும சரீரத்தினால் நிகழும். சாதாரண மனிதர்களைப் போல அவர்களுக்கு பயணம் செய்வதற்கு போக்குவரத்து தேவையில்லை. அவர்கள் எண்ணிய நொடியில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் ஆற்றல் பெற்றவர்கள். சித்தர்களின் மிக முக்கியமான செயல்பாடு மௌனம். பேசும் வார்த்தைகளை விட அவர்களின் மௌனம் பல மடங்கு ஆற்றல் வாய்ந்தது. ஒரு சீடன் அல்லது பக்தன் அவர்களின் முன்னிலையில் அமர்ந்திருக்கும் போது எவ்வித உரையாடலும் இன்றி பிரபஞ்ச ஞானத்தை அவர்களின் மௌனம் உணர்த்தும். இதுதான் மௌன குரு நிலை என்று அழைக்கப்படுகிறது. 12 ஆண்டுகால தவத்திற்கு பிறகு உடல் ஒரு கருவியாக மட்டுமே இருக்கும். தாங்கள் விரும்பிய காலம் வரை இந்த பூமியில் உலவலாம் அல்லது தங்களுக்கு பிடித்தமான இடத்தில் ஜீவ சமாதி அடையலாம். அவர்கள் ஜீவ சமாதி அடைந்தாலும் அவர்கள் மறைந்து விடுவதில்லை. அவர்களின் அதிர்வுகள் வைப்ரேஷன்ஸ் அந்த சமாதி நிலங்களில் இன்றும் நிலைத்திருக்கும். அங்கு சென்று தியானம் செய்பவர்களுக்கு அவர்கள் நேரடியாக வழிகாட்டுவதாக இன்றும் பல அனுபவங்கள் உண்டு. அவர்களுக்கு பசி, தாகம், உறக்கம் போன்ற உடல் உபாதைகள் இருப்பதில்லை. காற்றையே உணவாக கொள்ளும் திறன், வாயு பக்ஷணம் அவர்களுக்கு கைகூடும். அவர்கள் பிரகிருதி இயற்கையுடன் முழுமையாக ஒன்றிவிட்டதால் காடுகளில் உள்ள விலங்குகளும் பறவைகளும் அவர்களின் நண்பர்களாகவே இருக்கும். அவர்கள் இயற்கையை துன்புறுத்தாமல் இயற்கையோடு இயைந்து வாழும் ஒரு வாழ்வியல் பாடத்தை உலகிற்கு உணர்த்துகிறார்கள். சுருக்கமாக சொன்னால், தவத்திற்கு முந்தைய காலம் தன்னை கட்டமைக்கும் காலம், தவத்திற்கு பிந்தைய காலம் உலகை கட்டமைக்கும் காலம். அவர்கள் உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்க மாட்டார்கள், ஆனால் உலகத்தின் இயக்கத்திற்கு தேவையான ஆன்மீக ஆற்றலை எப்போதும் வழங்கிக் கொண்டே இருப்பார்கள். இது போன்ற நிலையை எட்டிய சித்தர்கள் இன்று வரை சூட்சும வடிவில் இமயமலை மற்றும் பொதிகை மலை போன்ற இடங்களில் உலாவிக் கொண்டிருப்பதாக நம் பாரம்பரியம் நம்பிக்கை கொள்கிறது.